அவர் பொண்ணோட போட்டோ எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இங்க வரதா சொல்லிருக்காரு. என் பொண்ணை பிடிச்சு போச்சு வச்சுக்கோ, உடனே அலையன்ஸ் முடிச்சிடலாமா? நல்ல வேலை மாப்பிள்ள மாதுக்கு இல்ல, இருந்தா எதையான்னு பேசி குட்டையை குழப்பிருப்பாரு. மாப்பிள்ள மாது வரதுக்குள்ள கோயம்புத்தூர் கோபால் சார் வந்தா வசதியா போயிடும் இல்லையா? ஐ திங்க் கோயம்புத்தூர் கோபால் சார் தான் நினைக்கிறேன். வாங்க வாங்க. நம்ம ரஞ்சி சிவராமந்தர் மயிலாப்பூர். இதுதான் நீங்க கோயம்புத்தூர் கோபால சுவாமி ராமானுஜங்கிறதே. ராமானுஜம் சார், பிளீஸ் சிட் டவுன். வெத்தலை பாக்கு பழம் செட்டப்பா வந்துட்டீங்க. ஆமா, பொண்ணு போட்டோ கூட கொண்டு வந்திருக்கேன். பாட்டு பிடிச்சுன்னா சொல்லுங்க, இப்பே பழம் பாக்க எல்லாம் மாத்திடலாம். எனக்கு இந்த நட்சத்திரம் ஜாதகம் இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. பட் ஆனா சகுனத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கை உண்டு. அப்படியா? இவதான் ஜாலிக்கு என் தங்க. இவங்க உங்க சிஸ்டரா? ஆமா, she is your sister. ஓ புரியுது புரியுது. அவா அப்படியே எங்க அம்மா ஜாட. ஓ, நீங்க உங்க அப்பா ஜாடன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. போட்டோவை கொடுங்க சார், என் தங்கையை பார்த்து சொல்லிட்டோம். ஓகே அம்மா? எங்க அண்ணாக்கு ஏத்தவதான். ஓகே 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 சொல்லிட்டாங்க. சவுண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பழம் பாக்கெட்ல மாத்திக்கலாமா? சாதாரணமா வீட்டுல பெரியவங்க கிட்ட பாக்கெட்ல மாத்துறது தான் வழக்கம். நம்ம வீட்டுல மாப்பிள்ளை சார் தான் பெரியவர். பாத்தீங்களா, வெளியே நிக்குது. ரொம்ப நல்ல சகடம். காலிங் பெல் சத்தம் எல்லாம் சகுனத்துல சேர்த்தியே கிடையாது. கோவில் மணி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சகுனம். சார், அதுக்காக வீட்டு வாசல்ல கோயில் மணியை கட்டி தொங்க விட முடியும்? இப்பதான் ஃபேஷன். Crazy times, mommy. நம்பர் 5 சிவராமந்தர் மயிலாப்பூர். இதுதான் மாதுங்கிற ஒரு வீடு. இதேதான். என்ன விசேஷம்? என்னாச்சு உனக்கு? இங்க ஏதோ டெத்து ஊதிட்டாம, அதான் துக்க விஜயாசு போலான்னு வந்தேன். டெத்தா? என்ன உளர்ற? ராமானுஜம் பாக்கெட்ல மாத்தறச்சே டெத்தி ஷாவன் அபசன் அவ்வளவுதானே. ஏப்பா, ஏதோ அட்ரஸ் மாறி வந்திருக்க போறப்பா. கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கேன். இங்க யாரோ கோபால் சாமியாமே செத்து போட்டாராமே. நான் தான் கோபால சுவாமி. நீதான் கோபால் சாமியா? நீ இன்னும் சாவலியா? என்னடா வந்து குழப்புற? பாத்தீங்களா, மறுபடியும் காலிங் பெல் சத்தம். நான் சொல்லல, காலிங் பெல் அபசகுனம் தான். Crazy times, mommy. நம்பர் 5 சிவராமந்தர் மயிலாப்பூர். இதான் மாது வீடு. கோபால் சாமி செத்து போட்டாரோ? நான் தான் கோபால சுவாமி. நீதான் கோபால் சாமியா? நீ இன்னும் சாவலியா? எப்பயா சாவ கரெக்டா சொல்லியா? நான் இன்னும் 4-5 இடத்துல துக்க விசாரிக்க போனோம். ராமானுஜம் ஒத்த நேரா நான் இன்னும் சாவலையான்றான். ஒத்த நேரா எப்ப சாவன்றான்? ஹைட்ட அபசகுனமா இருக்க. காலிங் பெல் சத்தமா? ஓ, காலிங் பெல் சத்தம் சாவ மணி மாதிரி அடிக்கிறதியா? Boom back, boom boom back, boom boom back, boom boom back. நம்பர் 5 சிவராமந்தர் மயிலாப்பூர். இதுதானே? இதுதான். மாதோட வீடு தானே? இதாயா? நீ யாரு? சொல்றேன். முதல்ல நான் எங்க படுத்துக்கிறது? நீ எதுக்குடா எங்க வீட்டுல படுத்துக்கணும்? உட்காந்து சாவறது உங்க வழக்கத்துல உண்டா? உட்காந்து சாவறா? என்ன ஏவிடாது? யாரா நீ? நான் தான் டெட் பாடி. டெட் பாடியா? நான் தான் செத்து போக போற கோபாலசாமி. கவலைகள் பட வேண்டாம், கடலினில் விழ வேண்டாம், நீ ஒரு போதாயிலும் மனம் விட்டு என்ன குழப்பம் அது? வாட் இஸ் ஹேப்பனிங்? என்னங்க என்ன நடக்குதுங்க? நான் செட்டப் பண்ண ஆளுங்களா வந்துட்டாங்களா? ஒழுங்கா நடிக்கிறாங்கல்ல? ஒப்பாரியே வைக்கிறானுங்க. ஜானகி, வெரி சாரிடி. மேனேஜர் கையில என் தங்கச்சியை பொன் பார்க்க வரதா சொன்ன இல்லையா? அவர் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்து போயிட்டாரு. அதனால தான் அதை சமாளிக்கிறதுக்காக வீட்டுல ஒரு டெத் வந்துச்சுன்னு அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம டெத்துக்கு வந்து கலந்து போய் அடம் பிடிக்கிறாரு. அதனால தான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்தை மேனேஜர் இங்க வரப்போறாரு. இந்த வீட்டுல ஒரு டெத் விழுந்தாம நம்மளாம் நடிக்கணும். ஏதான சொதுப்பி வச்சிங்க, அப்புறம் எனக்கு வேலை போடும். எல்லாம் வந்துட்டீங்களா? ஆமா, உங்களை யார்? கோபாலசாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். உட்காருங்க சார். நீங்க எதுக்கு சார் இந்த விளையாட்டுல கலந்துக்கிறீங்க? நான் தான் டெட் பாடி கோபாலசாமி. வாங்க மச்சான். சார தெரியுதா? நிறைய சினிமா எல்லாம் போனமா நடிச்சிருக்காரு.
பொணமா நடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். பேரு மணவாளன். சினிமா வட்டாரத்துல இவர பொணவாளன்னு கூப்பிடுவாங்க. நீ ஏன் நிக்கிற? அங்க போய் படுத்துக்க வேண்டியதானே? சரி. இந்த மாலை போட்டு இந்த பஞ்சு மூக்குல வச்சுக்க. யோ எந்திரி. நீ போய் படுத்துக்க. யோ நீ கால் மாட்டுல உட்காரியா? நீ தலை மாட்டுல உட்காரியா? பயம் பயம். மனசுக்குள்ள பெரிய சகுந்தல நினைப்பு. ஒழுங்கப்படியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இங்க படுத்திருக்கிறது ஒண்ணு விட்ட மாமா கோபால்சாமி. மேனேஜர் கேட்டா அதே தான் சொன்ன. புரியுதா? கோட்டு ஜாக்கிரதை. கர்மாதி முடிஞ்சு நேரம் ஆபீஸ் போயணும். என்ன கசங்கிட போகுது? ஹேங்கர்ல மாட்டு. ஐ திங்க் மேனேஜர் தான் நினைக்கிறேன். அவர் விடாதீங்க. எப்படிங்க? பான் குறித்த தோரணத்தில் மீன் சிரிக்கும் சிரித்த காற்றில் எங்கும் தேன் மணக்கும் நாடகத்தில் ஈடுபட்டு சிரிக்கும் நீ சிரித்த போதும் நெஞ்சில் நிறைவிருக்கும் மது செத்து போன கோபால்சாமி உனக்கு என்ன உறவு? ஒண்ணு விட்ட சித்தப்பாங்க. உன்னை விட்ட மாமா நீ? உன்னை யாராவது கேட்டாங்களா? கேட்கும் போது நீ பதில் சொல்லணும். அது வரைக்கும் துக்கமா இரு.